ஹாய் வியூவர்ஸ், நான் உங்களுக்கு கேமா மிஸ்டர் கேமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொள்ளுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அப்படியே தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோ. நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மொபைலில் வந்து எப்படி சவுண்ட் பிரைட்னஸ் செய்கிறேன்னு சொல்லி தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இதை செய்கிறால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொன்னால் நீங்கள் பப்ளிக்கிலோ இல்லை ரஃபிக்கான ரோட்லேயோ வந்து இயர்ஃபோன் கொள்வினபடி மேக்ஸிமம் வால்யூமில் பாட்டு கேட்டுக்கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வழியாக நடக்கிற விஷயங்களை வந்து காதால் கேட்டுக்கொள்ளலாம். இதை நீங்கள் ஒன் பண்ணி வச்சுக்கொள்றது மூலம் வந்து அந்த விஷயங்களை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கொள்ளலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னு சொன்னால் வழியால் ஒரு நாயை குறைக்குதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கொள்ளலாம். வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோவில் பார்ப்போம். உங்களோட மொபைலில் வந்து செட்டிங் ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னு சொன்னால் அக்சசிபிலிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னு சொன்னால் கியரிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷனுக்குள்ள வந்து சவுண்ட் ரெகக்னேஷன் சொல்லி ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒன் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். அதை ஒன் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன சவுண்டை அப்படி செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறீங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்காக வந்து நொன்னன்றதை கொடுத்து உள்ளே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு காட்டும். அதில் வந்து நான் கோஃபிங்கை கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்து ஒன் பண்ணி வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுவோம். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இருமின சவுண்ட் வந்து இங்கே நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கொள்ள முடியாமல் இருக்குது. இதால் என்ன பெனிஃபிட்னு சொன்னால் காது கேட்காதவர்கள் கூட பப்ளிக்கான ரஃபிக்கான ரோடுகளில் வந்து சேஃப்டியாக பிரயாணம் செய்யக்கூடியமாக இருக்கும். வேணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். மறுபடியும் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.